வணக்கம்மா. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் உங்கள் அத்தியாவசிய பொருட்கள். மிகவும் நன்றி ஐயா. பொருட்கள் அனைத்தும் சரியாக உள்ளன. ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். ரேஷன் கார்டு வைத்திருக்கோம் எல்லாருக்கும், குறிப்பாக முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சூப்பரான நிம்மதி தரக்கூடிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. இனிமேல் ரேஷன் பொருட்கள்லாம் வாங்க கைருகே வைக்க முடியலன்ட்டு கவலைப்பட தேவையில்லை. அது என்ன அறிவிப்பு, தாய்மானவர் திட்டம்னா என்ன, அதில் என்ன மாற்றம் வந்திருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் 70 வயதுக்கு மேலே இருக்கிற முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் ரேஷன் கடைக்கு நேரில் போய் வரிசையில் நிற்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் நம்ம அரசு தாய்மானவர் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டம் செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ரேஷன் கடை ஊழியர்களே மாதத்துக்கு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் பொருட்கள்லாம் ஏற்றிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கே வந்து விநியோகம் செய்வாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 21,70,000 பேர் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வராங்களாம். இது வரைக்கும் வீட்டுக்கே வந்து பொருட்கள் கொடுத்தாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருந்துச்சு. பொருட்கள் வாங்கும்போது அந்த பயோமெட்ரிக் மிஷினில் கைரேகை வைக்கணும் அல்லது கண் கருவி ஸ்கேன் பண்ணணும். ஆனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சர்வர் பிரச்சனை, டவர் கிடைக்காத பிரச்சனையால் மிஷின் பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யாது. இதனால் ஊழியர்களும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. மக்களுக்கும் பார்த்திங்கன்னா பொருட்கள் சரியாக கிடைக்கிறதுல தாமதமாச்சு. இப்போது இந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க சொல்லலாம். உணவுப் பொருட்கள் வழங்கல் துறையை வந்து இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தாய்மானவர் திட்டத்தில் வீட்டுக்கு வந்து பொருள் கொடுக்குறப்போ சர்வர் வேலை செய்யலனாலோ இல்லை கைரேகை கருவியை பதிவாகலனாலோ பொருட்கள் கொடுக்காமல் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த பயனாளிக்கிட்ட ஒரு கையெழுத்து, அதாவது சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு ரேஷன் பொருட்கள் கொடுக்கலான்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தானே. ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே, உங்கள் வீட்டில் யாராச்சும் 70 வயசுக்கு மேலே இருந்தாலோ அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருந்து அவங்களால கடைக்கு போக முடியலன்னா நீங்களும் இந்த தாய்மானவர் திட்டத்தில் இணையலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பகுதி வட்ட வழங்கல் அலுவலகத்தை, அதாவது தாலுக்கா ஆஃபீஸ், தாலுக் சப்ளை ஆஃபீஸை அப்ரோச் பண்ணி உரிய ஆவணத்தை வந்து கொடுத்து விண்ணப்பிச்சா போதும். உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கிடைச்சிரும். ஸோ இனிமேல் சர்வர் டவுன் ஆனால் கூட கவலைப்பட தேவையில்ல. பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். இந்த நல்ல தகவல் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக 70 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த திட்டத்தினால பயன்பெற்று வரீங்களா? கரெக்டாக இந்த திட்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா? அதுவும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.